கொடுப்பது என்பது உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் கூட்டியிருக்கிறது. அம்மா அவர்களுக்கு அன்பான வணக்கங்களை நம்முடைய ஏர்வாடியார் அவர்கள் என்னுடைய எல்லா நூல்களுக்கும் அவரும் அறிஞர் ஐயாவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. முதல் ஒரு 15-20 நூல்கள். அது பிறகு நாமளே தான் அவங்களுடைய உடல்நிலை கருதி கொஞ்சம் விடுமுறை கொடுத்திருந்தோம். சொல்றார் மதியழகன் இடையிலான கவியரங்கம் என்று வந்திருக்கிறேன். ஏர்வாடியார் அவர்களுக்கு அந்த அன்பான வணக்கங்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். பேராசிரியர் அலங்கு மல்லிகா அவர்கள் என்னுடைய நூல் வெளியீட்டு எல்லாத்துக்கும் வந்து மிகச்சிறந்த திறனாய்வுரை வழங்குவாங்க. மிக அன்றையில அவங்களுக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அந்த இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த படிக்கட்டு ஏறி அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவருடைய மிக சிறந்த திறனாய்வுரை அன்றைக்குரிய பிருந்தா தாரதி அவர்கள் தமிழ் இலக்கிய பரப்பில் இருக்கிற எல்லா அளவுகளை குறித்தும் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பேன். நான் 4 வரி வெண்பாடு எழுதி, ஆனா ஒரு ஒவ்வொருத்தவங்க பத்தி 50 வரி 100 வரி அவங்களுடைய நூல் எது, அவங்களுடைய சிறப்பு எது தொடர்ந்து எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிற ஐயா அவர்கள் இன்னைக்கு நூலினுடைய முதல் படியை பெற்று சிறப்புரையை வழங்க இருக்கிறார். ஐயாவை பற்றி மிக அண்மையிலே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு பெருமைகள் ஐயாவுக்கு இருந்தாலும் மிக அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற சாகித்ய அகாடமி நிகழ்விலே தமிழ்நாட்டின் சார்பாக சென்று கவிதை வாசித்தவர் என்ற பெருமை இன்றைக்கு நான் முகநூலில் என்னுடைய செய்திகள்லாம் நான் காமராஜனுடைய கருப்பு மலர்களை கொடுத்து நான் பாடம் நடத்தி ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் எடுத்த ஒரு காணொலியை பகிர்ந்திருக்கிறேன். அதுவும் அந்த காணொலியை பார்த்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது எனக்கு தெரிய வர்றதுக்கு காரணமாக அமைந்தவர் வந்து ஐயா தங்க சங்கரபாண்டியன். தங்க சங்கரபாண்டியன் மூலமாகத்தான் நான் காமராஜனுடைய வாழ்வில் எண் எனக்கு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க முடிந்தது. தங்க சங்கரபாண்டியனுக்கு எனது அன்பான வணக்கம். அரங்கத்தில் இருக்கிற எல்லோரும் சிறப்புமிக்க ஆளுமைகள். என்னுடைய செல்லா தீபா கையில் அடிபட்டிருந்தாலும் வந்திருக்கிறாங்க. முதல் பள்ளியினுடைய செயலாளர் அன்பழகன், இந்த முறையே நல்ல தேர்வு எழுதியிருக்கிறாங்க. டிஃபானி, இந்திய ஆட்சி படிக்க படித்துக் கொண்டிருக்கிற டிஃபானி அவர்கள். பிரபாகரன் இயக்கிய ஒரு குறும்படத்தில் நான் நடித்திருக்கேன். எனது கால்கள் மட்டும் நடித்திருக்கின்றன. ரொம்ப முன்னாடி ஒரு 7 ஆண்டுகள் முன்னாடி ஐயா தனராஜன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சிறப்புரை வழங்குவது ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொடக்கமா உங்களுடைய ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற முத்துக்குமாரசாமி, லட்சுமி அம்மா எல்லோருக்கும் நம்மளுடைய இந்த கருப்பு மலர்கள் என்ற நூல் நான் பதிப்பாக்கம் செய்வதற்கான வெளிப்படையான காரணம் என்னவென்றால் இது IAS தமிழ் விருப்ப பாடத்தில் பாடமாக வைக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டிலிருந்து ஒரு நூல் பாடத்திட்டத்தில் மாற்றப்படாமல் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற பெருமை நான் காமராஜனுடைய கருப்பு மலர். திருக்குறளை இன்பத்துப்பால் 80-90களில் வைக்கப்பட்டிருந்தது. அது பின்னாடி அறத்துப்பாலாக மாற்றப்பட்டது. அது இப்பொழுது பொருட்பாலின் 35 அதிகாரங்களாக. பாரதியாருடைய பாஞ்சாலி தபதம் ஒரு காலத்தில் பாடத்திட்டமாக இருந்தது. இப்பொழுது அது கண்ணன் பாட்டாக மாற்றமடைந்தது. இப்படி எல்லா பகுதியிலும் மாறி இருக்கிற போது நான் காமராஜருடைய கருப்பு மலர்கள் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலங்கள் IAS மாணவர்களுக்கு ஏன் வைக்கப்படுகிறது என்பதை பாப்பா பேசலான்னு நினைச்சிருப்பாங்க. அதற்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் இது IAS படிக்கிற பிள்ளைகள் தங்களது மாவட்டத்திலே இருக்கிற அந்த விளிம்பு நிலை மக்களை குறித்து புரிந்துணர்வோடு அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் IAS இந்த பாடத்திட்டத்தை மாற்றார்கள். அதனால இதற்கு பிறகு புதுக்கவிதையிலே மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிற அப்துல் ரஹ்மான் இருந்து மு மேத்தாவிலிருந்து வைரமுத்திலிருந்து மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்திருக்கிறார். அப்படி இந்த நூல் எதை சொல்லுகிறது என்பதை குறித்து ஆளுமைகள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் தயாரித்த உரைகளுக்குள்ளே நான் போகாமல் மிக வேகமாக 1-2 செய்திகளை சொல்லி சென்றேன். இந்த நூலில் உங்கள் இசையோடு நான் காமராஜன் வைத்திருந்த அதே வரிசையில் நான் பதிப்பாக்கம் செய்யவில்லை. 4 பிரிவுகளாக மாணவர்களுக்கு பயன்படுகிற வகையில் பகுத்து பதிப்பாக்கம் செய்தார். முதல் பகுதி விளிம்பு நிலை மக்களாக இருக்கிற திருநங்கைகளை குறித்தும், பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற செவி மாற்றுத்திறனாளிகளை குறித்தும், மலைவாழ் பழங்குடி மக்களை குறித்தும், பாலியல் தொழிலாளிகளை குறித்தும், உலகத்தின் தீண்டாமைக்கு உள்ளாகி இருந்த நீக்ரோக்களை குறித்து எழுதியிருக்கிற அந்த கவிதைகளை விளிம்பு நிலை மக்களை குறித்த கவிதைகள் இன்று முதல் பகுதியாக பிரித்திருக்கிறது. 2வது பகுதியிலே வால்ட் விட்மனுடைய புள்ளின் இதழ்கள் என்ற நூல் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய போது உலகத்தில் இருந்த பல்வேறு கவிஞர்கள் அந்த இயற்கை வாதத்தை நோக்கி நகர்ந்தார்கள். அப்படி அந்த நேச்சுரலிசம் என்ற செய்தியை வாழ்வியலோடு இணைத்து பாடுவதில் இவர் எழுதியிருக்கிற ஐயா அழகா தொட்டு போனாங்க புல் என்கிற அந்த கவிஞருக்கு ரொம்ப பிடித்த வரி வந்து காமராஜர் இப்படி எழுதுவார், பால் தரும் கால்நடைகளின் தின்பண்டங்கள். யாரும் யோசிச்சிருக்கோம், நம்ம 3 மணி 4 மணி ஆயிட்டா ஸ்நாக்ஸ் தேவைப்படுகிறது, முறுக்கு வேணும் வடை வேணும் கேட்கிறோம். பசுமாடுகளுக்கான
தின்பண்டம் என்று புள்ளை பத்தி எழுதினார். ஐஐடியை படித்த மாணவர் பிரபாகர் சொன்னார். அவர் படத்தை இயக்குனார். அவர்கிட்ட படித்தவர், அவர் மூலமாக பச்சைப்பர் கல்லூரியில் சேர்ந்தவர். இவருடைய 3 நூல்களையும் அவர் தான் வெளியிட்டிருக்கிறார். அப்ப இந்த இயற்கைவாதங்களை வாழ்வியலோடு சேர்க்கிற கவிதைகளை 2வது பகுதி. 3வது பகுதியில் இவர் தொடர்ந்து தன்னை எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொள்கிறார். நான் ஒரு பொது உடைமைவாதி, நான் ஒரு கம்யூனிஸ்ட் தோழன், நான் சோசியலிசம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படையாக பேசி செல்கிற அவருடைய ரத்த புஷ்பங்கள் என்ற கவிதையிலிருந்து வியட்நாமை குறித்து எழுதியிருக்கிறது. ரொம்ப குறிப்பா கவிஞர்கள் இருக்கிற கனவுகள் மிக சிறந்த கனவு. உலகத்தில் இருக்கிற தேசத்தின் எல்லை கோடுகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. இவைகளெல்லாம் தீர்ந்து போய் உலகமே ஒற்றை இனமாக இருந்தால் எப்படி என்று எல்லா கவிஞர்களும் கனவு கண்டிருக்கிறார்கள். நான் காமராஜன் அப்படி ஒரு அரிய கனவினை நாம் வானத்திற்கு கீழே வாழ்கிறோம் என்ற கவிதையில் பதிவு. வான்மேல் எல்லை கோடு இல்லை, அங்கு வருவது மின்னல் கோடுன்றே, வானை மின்னல் பிரிப்பதில்லை, அது வானை அறிமுகம் செய்கிறது. உடையே மழையை பொழிந்து விட்டால் அதை குளிப்பதை தவிர வழி ஏது. அது 2வது பகுதி. 3வது பொது உடைமை பகுதிகள். 4வது இந்த நூல்ல பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிற ஆனால் பிற முதன்மை கவிதைகள் போட்டிருக்கேன். நான் கூட பிற கவிதைகள் போடலாமான்னு பார்த்தேன். அப்படி போட்டாக்க பொருள் மாறுமோ, பிற முதன்மை கவிதைகள் போட்டாலும் பொருள் மாறும் அப்படின்னு பிற முதன்மை கவிதைகள் கவனிச்சேதான் போட்டேன். அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான கவிதை பேர் அண்ணா அவர்களை பொறுத்தவரை சுயபுராணம் ஐயா படிச்சாங்க. காமராஜன் என்னுடைய கவிதைகளுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணாக இருந்த அந்த அண்ணா எனது எழுத்துக்களை ஒன்றை கூட படிக்காமல் மறித்து போய்விட்டான் என்ற வருத்தம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது தான் சுயபுராணத்தை நாக்காமல் எனது புத்தகம் 71 வருகிறது. பிறகு அண்ணா 61 நான் மரணத்தை பற்றி சிந்திக்கிறேன் என்ற ஒரு கவிதை இருக்கிறது. அதை பற்றி சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எல்லோரும் மரணத்தை பற்றி கவிதைகள் சிந்தித்திருக்கிறார்கள். மரணத்தை பற்றி சிந்திக்காத விலை கண்ணதாசன் கூட எழுதுவார், நான் இறந்த பின்னாலே எழுதுகிறது இருப்பேன், கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாது இருக்க யான் மனவிலங்கல்ல என்று எல்லோரும் இறப்பை சிந்தித்திருக்கிறார்கள். ஆனால் நான் காமராஜன் சிந்தித்த மாதிரி யாரும் சொல்கிறார், என் இளமை காலங்களை நான் இழந்து விட்டதை போல நீங்கள் என்னை இழக்க. எந்த ஓமை? அந்த ஓமை யாராவது சிந்திக்க முடியுமா? என் இளமை காலங்களை நான் இழந்து விட்டதை போல என்னை நீங்கள் தயவு செய்து எனது உடலை ஒரு சேரியிடம் ஒப்படைத்து ஏழைகளின் கவிஞனை ஏழைகளிடமே உட்படுத்த பெருமை சமாதிக்கு அருகே ஒரு சாக்கடை ஓடிக்கொண்டிருக்கணும், அங்கே சில கொசுக்கள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கட்டும். காமராஜன் அதை விட எந்த உயிரையும் யாரும் எழுதுகிறது. எனக்காக நீங்கள் யாரும் அழ வேண்டாம் என்று எழுதுகிறது நான் காமராஜன். நாளைக்கு வருகிற நிலவும் நாளைக்கு வருகிற புல்புல் பறவைகள் என்னை பார்த்து கேட்கும். அந்த நூல் முழுவதும் நிலவை குறித்து அவர் எழுதாத இடங்களே கிடையாது. நாளைக்கு நிலா வந்து காமராஜன் கேட்டா, சின்ன வயதிலேயே ஞானியை போல சிந்தித்தவன் சின்ன வயதிலேயே வயதானவனை போல இறந்து விட்டான் என்று எனக்காக ஒரே ஒருவர் மட்டும் அழட்டும், பன்னீர் மரங்கள் மட்டும். இந்த கவிதைக்குள்ள போயிட்டீங்கன்னா படிச்சுட்டு ஏன்னா 20-25வது அணியாக 20-25வது அணியாக நான் படித்துக் கொண்டேன். எந்த பதவரிகள் இருக்கு. கடலை குறித்து யாருமே அப்படி சிந்தித்திருக்க மாட்டாங்க. கடல் என்பது முத்துக்களின் பள்ளம், அது யாருக்கு கொஞ்சம் சிந்திக்க முடியும். கப்பல்களின் சமவெளி எடுத்து யாரும் சிந்திக்க, பள்ளத்துல போனா எடுக்கலாம். கப்பல்கள்